நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல். நம்மளில் பல பேர் சூப்பர் மார்க்கெட் போகிறோம். அங்கே விவசாயி கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்த பொருளை விற்கக்கூடிய ஒரு முதலாளிக்கு நிறைய மரியாதை கொடுக்குறோம். ஆனால் அதை கஷ்டப்பட்டு உழைச்சி அதை உருவாக்குற விவசாயிக்கு நம்ம மரியாதை கொடுக்குறதில்ல. அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அதை கொடுத்து வாங்கிட்டு வரோம். ஆனால் ஒரு விவசாயி நம்ம வீடு தேடி ஒரு பொருள் கொண்டு கொடுத்தா அதுக்கு நம்ம பேரம் பேசுகிறோம். விவசாயிக்கு ரூபா 2 ரூபா சேர்த்து கொடுங்க, தப்பு இல்லை. அதுதான் அந்த விவசாயிக்கு உண்டான மரியாதை, விவசாயத்துக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ், மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா, இந்த வாரம் வித்ட்ரா போடுறதுக்கான ஆப்ஷன் இது வரைக்கும் எனக்கு ஓப்பன் ஆகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி த்ரெட்ஸ் அப்ளிகேஷனில் அப்டேட் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அது சார்ந்து நிறையா அப்டேட் பண்ணுறதுனால கொஞ்சம் அதை எனேபிள் பண்ணி விடுறதுல கொஞ்சம் லேட்டு. நிறைய நபர்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, ஒரு சில நபர்களுக்கு மட்டும் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. அவங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். இரவுக்குள்ளார கண்டிப்பாக ஓப்பன் ஆயிரும். எல்லோரும் இன்றைக்கி வித்ட்ரா போட்டுடலாம். ஒரு சில நபர்கள் என் நண்பருக்கு வந்துருச்சு எனக்கு வரல, எங்கள் அப்பாவுக்கு வந்துருச்சு எனக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எல்லாத்துக்குமே வரும். 1 by 1 உங்களுக்கு எனேபிள் பண்ணி விட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்துடும். யாரும் வருத்தப்பட வேண்டாம். அதே மாதிரி போன வாரம் வித்ட்ரா போட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே அமௌண்ட்டு ஒரு சில நபர்களுக்கு தவிர எல்லாத்துக்குமே வந்துருச்சு. அதுலேயும் குறிப்பாக புதிய நபர்கள் ஒன்றுமே வரலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் போட்ட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோட்லாம் கரெக்ட் அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஒரு சில நபர்களுக்கு நாளைக்கு கூட வரலாம். அதனால் யாரும் அமௌண்ட் வரலன்னு வருத்தப்படாதீங்க. உங்கள் செயலை நீங்கள் சரியாக செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புதுசாக இன்றைக்கி தான் முதல்ல நான் வித்ட்ரா போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். அதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோடு தவறில்லாமல் கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 to 15 நபர் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோடு தப்பாக பண்ணிவிட்டு அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது உடனே சரி பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதனால் சரியான முறையில் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்து அதுக்கப்புறமா வித்ட்ரா போடுங்க. உங்களுடைய அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, புதிய நபர்களுக்கு தான் நிறைய டவுட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி த்ரெட்ஸில் நம்ம ஜாயின் பண்ணுறோம், இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம், திடீர்னு நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சில கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்குதோ அவங்க மினிமம் பிளானில் ஜாயின் பண்ணி இலவசமாகவோ அல்லது பிஎம்மாவோ ட்ராவல் பண்ணுங்கள். எப்போ உங்களுக்கு நிறுவனம் ஏமாற்றாது, நிலையாக இருக்கும், உங்களுக்கு ரெகுலராக இன்கம் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அப்டேட் பண்ணால் போதுமானது. சந்தேகத்துடன் எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்த நிறுவனங்கள் இப்படி ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மேற்கோள் காட்டி சொல்கிறீங்க. ஏன் இந்த நிறுவனம் மற்ற நிறுவனங்களை காட்டிலும் நிலையாக இருக்கிறதுக்கான ஒரு மேற்கோளை நம்ம வேற ஒரு ஜாப்புக்கு சொல்லக்கூடாது. அதெல்லாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால் நீங்கள் நம்பி செயல்பட்டால் தான் உங்களுக்கு உண்டான இன்கம் கண்டிப்பாக மைவி த்ரெட்ஸில் கிடைக்கும். அப்படி நம்பி ஜாயின் பண்ண மக்கள் தான் இன்றைக்கி 32 லட்சம் மக்கள் பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. டெய்லி நீங்களே வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க, உங்களுடைய குரூப்பில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய நண்பர் சொல்லுவார் உங்களுக்கு, நான் இவ்வளோ வாங்குகிறேன் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் உங்களை ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு கிடையாது. நான் வாங்கிட்டு இருக்கிற இந்த பெனிஃபிட்டை நீங்களும் வாங்குங்க அப்படின்றதுக்காக தான் அதை சொல்லுவாங்க. சில நபர்கள் நான் அவருக்கெல்லாம் ஜாயின் பண்ணுறதுனால அவருக்கு மிகப்பெரிய இன்கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சுயநலமாக இருப்பீங்க. அப்படி கிடையாது. ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்தே தான். தனியாக நம்ம போய் வேலை செஞ்சு எந்த ஒரு பெனிஃபிட்டையும் வாங்கிட முடியாது, எந்த ஒரு வெற்றியும் அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட முடியாது. தனியாக கைத்தட்டினா ஓசை வராது இல்லையா, 4 பேர் சேர்ந்து கைத்தட்டினா தானே ஓசை வரும். அந்த மாதிரி நெட்வொர்க் அப்படின்றது நிறையா பேர் ஜாயின் பண்ணி அது மூலிமா தான் நம்ம ஒரு மிகப்பெரிய லெவலில் அடைய முடியும். அதனால் புதிய நபர்கள் பயமின்றி மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணலாம், ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ நீங்கள் மினிமம் பிளானில் ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுடைய தேவையில்லாத நேரத்தை வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் அப்படின்னு செலவழிக்கிறீங்க. மைவி த்ரெட்ஸில் செலவழிங்க, உங்களுக்கு நேரமே பத்தாது. அப்படி ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எல்லோரும் சரியாக பயன்படுத்திக்கிங்க அப்படின்ற இது மூலிமா சொல்லிக்கிறேன். புதிய நபர்கள் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களை ஃப்ரீயாக மைவி த்ரெட்ஸில் இணைத்து விடலாம். வாய்ப்பு என்பது ஒரு முறை தான், அதை பயன்படுத்தும் விதத்தில் தான் உங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுது அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.